ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப சூப்பரான ரொம்ப எளிமையான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதிகமான புரோட்டீன் சத்து நிறைந்த வேர்க்கடலையும் புரோட்டீன் சத்து நிறைந்த பாலும் வச்சு ரொம்ப சூப்பரான ரொம்ப சத்தான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு கடாயோ அல்லது ஒரு பேனோ இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வேர்க்கடலையை இதில் போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். கடலையோட தோலோட நிறம் நல்லா மாறணும். அதே சமயத்தில் கடலையும் நல்லா மொறுன்னு வெந்து இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கிட்டே இருந்தோன்னா கடலை நல்லாவே வறுந்து கிடைக்கும் நமக்கு. இப்போ நமக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நான் கடலையை எடுத்து ஆற வச்சுட்டேன். கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா கை வச்சு நல்லா பிசைஞ்சோன்னா இந்த தோல் நல்லா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரும் நமக்கு. தோல் வச்சு ஒரு 2-3 தடவை நல்லா இந்த மாதிரி எல்லா கடலையும் பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். இந்த கடலையில் இருக்கக்கூடிய தோலெல்லாம் நம்ம ஒன்றும் பாதியாக எடுத்தாவே போதுங்க. இப்போ நாம் ஒரு முரத்தில் போட்டு அதோட தோலெல்லாம் நல்லா பாட்டி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் ஒன்று, அதே கடாய் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் 1 டம்ளர் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா வறுத்த வேர்க்கடலை. வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய அந்த தோலெல்லாம் ஒன்றும் பாதியாக தான் போயிருக்கு. இந்த மாதிரி இருந்தால் போதும். 1 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்குறேங்க. இந்த பாலை இந்த வேர்க்கடலை மேலே இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம். காய்ச்சாத பாலும் எடுத்துக்கலாம், காய்ச்சின பாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி காய்ச்சாத பசும்பால் தான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக பாக்கெட் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த பாலை ஊற்றிட்டு ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கணும். கொஞ்ச நேரத்துலேயே இந்த பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். நான் இன்றைக்கி காய்ச்சாத பால் தான் ஊற்றி விட்டுருக்கிறேன். அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை நான் கொதிக்க விட்டுக்கிறேங்க. சப்போஸ் நீங்கள் காய்ச்சின பால் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நாம் 1 நிமிஷம் கொதிக்க விட்டாவே போதும். இப்போ நான் 5 நிமிஷம் இதை கொதிக்க வச்சுட்டேன். நல்லா பால் கொதிக்குது. ஏற்கனவே நம்ம வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துருக்கிறதால வேர்க்கடலையில் பச்சை வாசனை எதுவுமே வராது. நாம் இந்த பாலும் சேர்த்து கொதிக்க வைக்கிறதால வேர்க்கடலை நல்லா ஊறி போயிடும் நமக்கு. ஒரு 5 நிமிஷத்துலேயே வேர்க்கடலை அந்த பால் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் பால் தான் மிச்சமாக இருக்கும் நமக்கு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வற்றி போயிருக்கு. இந்த டைமில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நான் இதை ஆற வச்சுட்டேன். லைட்டாக தான் சூடாக இருக்குது. ரொம்ப சூடோடு நாம் இந்த மாதிரி போட்டு அடிக்கக்கூடாது. சூடோட மிக்ஸி ஜாரில் போட்டோன்னா எல்லாம் தெரித்து வெளியே ஓடிடும். அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி போட்டு சுற்றி எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம பால் ஊற்றணுமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மறுபடியும் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாம் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துருக்குறோம். நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா அரைஞ்சிருக்கணும். அதே சமயத்தில் நம்ம 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துறோம், அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறோம். அதுக்கு மேலே நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. இந்த பால் கூடவே இந்த வேர்க்கடலை நல்லா ஊறி போயிருக்கிறதால நல்ல மைய அரைஞ்சு கிடைக்கும். எந்த பாத்திரத்தில் நம்ம வறுத்தமோ அதே பாத்திரத்தில் நம்ம அரைச்ச வேர்க்கடலையை சேர்த்துக்கலாங்க. எல்லா வேர்க்கடலையும் எடுத்து போட்டாச்சு. இப்போ நான் மறுபடியும் ஸ்டவ்வில் தூக்கி வச்சுட்டேன். கொஞ்சம் சூடாக ஆரம்பிக்குது. இந்த டைமில் 1 டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய்க்கு பதிலாக 1 டீஸ்பூனுக்கு பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி நெய் தான் சேர்த்துருக்குறேன். இந்த நெய் கூடவே சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆரம்பத்தில் நமக்கு ஒட்டின மாதிரி இருக்கும். போக போக கொஞ்சம் சூடு ஏற ஏற இந்த கடாயிலேருந்து மொத்தமாக நமக்கு திரண்டு வந்த மாதிரியே இருக்கும். நமக்கு வெண்ணெய் எப்படி திரண்டு வருமோ அந்த மாதிரி வரும். சுத்தமாக இந்த கடாயில் ஒட்டவே ஒட்டாது. நமக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும் நமக்கு. ஒரு 2 நிமிஷத்துக்கு நாம் இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. இப்போ நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நாம் இதில் இனிப்பு சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கிறேன். எந்த கப்பில் நம்ம பால் எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். இதுக்கு பதிலாக சீனி கூட சேர்த்துக்கலாங்க. சீனி அல்லது நாட்டு சர்க்கரை எது வேணால் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான இனிப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அரை கப் அளவு தான் சேர்த்துருக்குறேன். இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். நல்லா சூடு ஏறினதும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் எதுவுமே ஒட்டாத மாதிரி இருக்கும் நமக்கு. ஆரம்பத்தில் நமக்கு ஒட்டின மாதிரி இருக்கும். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நல்லா ஒட்டாமல் வரும் நமக்கு. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்ல சிம்மில், அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு நல்ல அல்வா மாதிரி வரும் பாருங்கள்.
கடாயில் சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது. இந்த டைமில் நம்ம பார்க்கும்போது நல்ல வெண்ணெய் மாதிரி திரண்டு நிற்கும். இந்த டைமில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் நமக்கு கரெக்டான பதம். எல்லா தண்ணியும் வற்றி போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். வேர்க்கடலை ரொம்பவே சத்தான ஒரு உணவுப் பொருள். பல வகைகளை நாம் செஞ்சு சாப்பிடுவோம். இந்த மெத்தட்லேயே நீங்கள் ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு ரொம்ப அபாரமாக இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே நல்லா ஆற வச்சிடணும். ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் தடவிட்டு அதுக்கு மேலே தான் நாம் இதை ஆற வச்சிடணும். கடாயில் நம்ம அப்படியே ஆற விட்டுறக்கூடாது. இந்த கரண்டியில் ஒட்டி இருக்கும் கொஞ்சம், அதெல்லாம் நம்ம எடுத்து போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம தட்டி விட்டோம்னா அழகாக அதில் போய் உட்காந்துக்கும். அது நல்ல டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நட்ஸு நான் சீவி வச்சுருக்கிறேன். இந்த சீவின நட்ஸை நாம் இதில் சேர்த்துக்கலாம். முக்கியமாக நம்ம வேர்க்கடலையை மிக்சியில் அரைக்கும்போது 2 ஏலக்காய் சேர்த்து அரைக்கணும். அப்போ தான் இன்னும் நல்ல வாசனை இருக்கும். நான் அரைக்கும்போது ஏலக்காய் சேர்த்துருந்தேன், அது உங்களுக்கு அப்போவே சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க. அந்த நட்ஸ் எல்லாம் உள்ளே போய் ஒட்டிக்கும். ஆறுனதுக்கப்புறமா நமக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு கத்தி வச்சு அதோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கலாங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இதில் ஒரு பீஸ் எடுத்து கொடுத்து பாருங்கள். மறுநாளும் அவங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே உங்ககிட்ட கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே சத்து நிறைந்த வேர்க்கடலையில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வேர்க்கடலை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதை நாம் 6 மாதம் வச்சுருந்தா கூட கெட்டு போகவே போகாது. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு கடாயில் 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன். நார்மல் பச்சை தண்ணி தான், நம்ம குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி. தண்ணி நல்லா சூடானதும் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலையை இதில் இது மாதிரி கொட்டிக்கலாங்க. நாம் இப்போ செய்ய போகிற இந்த ஸ்நாக்ஸ் குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இப்போது ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலாக்களை இந்த வேர்க்கடலை நல்லா உறிஞ்ச ஆரம்பிக்கும். அதுவும் இது நல்லா வேக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் நல்லா உரிய ஆரம்பிக்கும். அதனால் இந்த வேர்க்கடலையை நல்லா கொதிக்க வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். நேரம் போக போக வேர்க்கடலையோட நிறம் நல்லாவே மாற ஆரம்பிக்கும். நல்ல எல்லோ கலரில் வர ஆரம்பிக்கும். நம்ம இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது தண்ணியும் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு வேர்க்கடலையை நம்ம வாயில் போட்டு கடித்து பார்த்துக்கலாம், வேர்க்கடலை வெந்திருக்குதா அப்படின்னு. நல்லா அழுகிற அளவுக்கோ நம்ம சாப்பிட்றக்கூடிய அளவுக்கோ நல்லா வேகணும்னு கிடையாது. 10 நிமிஷம் கொதிக்க வச்சாவே போதும். இப்போ வேர்க்கடலையோட நிறம் நல்லாவே மாறி இருக்குது. இப்போ நம்ம தீயை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது இருக்கக்கூடிய இந்த வேர்க்கடலையை மட்டும் தனியாக இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுத்துக்கலாங்க. வேர்க்கடலையை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு சொட்டு எண்ணெய் கூட யூஸ் பண்ணாமல் நம்ம வேர்க்கடலையை ஈஸியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுவுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை நம்ம செஞ்சு வச்சோன்னா மறுபடியும் காலி ஆன உடனேயே நம்ம செய்யணும்னு தான் நினைப்போம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த வேர்க்கடலையை ஒரு துணியில் இந்த மாதிரி கொட்டிக்கலாம். ஃபேன் காற்று கீழே இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நாம் இந்த மாதிரி வைக்கும்போதே காற்றுனால அந்த தண்ணி எல்லாமே ஆற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா கை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் தண்ணி இருக்கா இல்லையான்னு. தண்ணி நல்லா போனதுக்கு அப்புறமா தான் நம்ம எடுத்து இந்த வேர்க்கடலையை ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது நம்ம பார்க்கும்போது வேர்க்கடலையில் தண்ணி எதுவுமே இல்லை. நம்ம கை வச்சு தொட்டு பார்த்தோன்னா தண்ணி எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. 10 நிமிஷம் ஃபேன் காற்றுல வச்சா போதும். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் உப்பு 1/2 பாக்கெட் அளவுக்கு இதில் கொட்டியிருக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த வேர்க்கடலையை இதில் போட்டுக்கலாங்க. இந்த வேர்க்கடலையில் தண்ணி எதுவும் இல்லாமல் இருக்கிறதால சீக்கிரமாகவே நமக்கு ஃப்ரை ஆகி கிடச்சிடும். ஒரு ஜல்லடை கரண்டி எடுத்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். முதல்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளற ஆரம்பிக்கணும். அப்போ தான் உப்பு நல்லா சூடாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த வேர்க்கடலையும் நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடும். உப்பு எவ்வளோக்கு எவ்வளவு சீக்கிரம் சூடாகுதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். முதல்ல 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் அடுத்த 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் நம்ம வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாவே போதும். சீக்கிரமாக ஃப்ரை ஆகி கிடச்சிடுங்க. ஏற்கனவே வேர்க்கடலையை வேக வைக்கும்போது நம்ம உப்பு எதுவுமே சேர்த்துக்கல. இப்போ ஃப்ரை பண்ணும்போது இந்த வேர்க்கடலைக்கு தேவையான உப்பை அது உறிஞ்சி எடுத்துருக்கோம். இந்த உப்பில் போட்டு ஃப்ரை பண்ணுறதால வேர்க்கடலை ஃபுல்லாக உப்பாகிடுமோ, நம்மளால் சாப்பிட முடியாதோ அப்படின்லாம் பயப்படவே தேவையில்லை. அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. எந்த அளவுக்கு அந்த வேர்க்கடலைக்கு உப்பு தேவையோ அது மட்டும்தான் அது உறிஞ்சி எடுக்கும். அளவுக்கு அதிகமாக அந்த உப்பை அது உரியவே உரியாதுங்க.
இது சாப்பிட்டு பார்க்கும்போது நமக்கே தெரியும். ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு கடலைய எடுத்து நம்ம வாயில போட்டு பார்த்தோன்னா, அது எந்த அளவுக்கு உப்பு இருக்குதுன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நமக்கு நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு பாத்திரத்தில எடுத்து வச்சு ஆற வச்சிருக்கிறேன். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பாட்டில்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம்.